வணக்கம் நண்பர்களே. குருவை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வார கிரகநிலை நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வார கிரகநிலை ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சனியும், அதே மாதிரி சுகஸ்தானத்தில் ராகு பகவானும், ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானும், ஐனசைன போகஸ்தானத்தில் புதன் பகவானும் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. இதனால் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்வாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய குறுக்கீடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன மனக்கசப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்க நுழையிறதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது. அதே மாதிரி சுங்கவரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அடுத்து வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி வரித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் நிறைந்த நாட்களாக வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம், பதவி உயர்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி புதிய அனுபவங்கள், நிறைய பாடங்களை உங்களுக்கு இந்த டைமு கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்க மாதிரி அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சமச்சீராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும். ஒரு சமச்சீரான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு புகழ், பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை, வீண் வாக்குவாதம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். அடிக்கடி அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருங்க. வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போங்க. ஏன்னா இந்த டைமு அவசரம், சின்ன சின்ன பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக அமையும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் ஏதாவது பணியில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெற்றோர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பெற்றோர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்த மாதிரி இருக்கும். தேர்ச்சி பெறுவீங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தமான போக்கு காணப்படும். அதனால் முடிந்த அளவுக்கு படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 1, 2 ஆகிய இடத்துல இருக்கிறார். அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது.
இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிரும். அதனால் முடிந்த அளவுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் இந்த டைமு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு சிலர் இந்த டைமு கெடு வைக்கிற மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்களில் ஈடுபடுவாங்க. அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி இருந்தாலும் கூட அடுத்தவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதன் 1ஆம் இடத்துல இருக்கிறார். உறவினர்கள் உங்களுக்கு எதிராக இந்த டைம் செயல்படுவாங்க. ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி சகோதரர் சகோதரிகள் வகையில் கூட சின்ன சின்ன செலவுகள் இந்த வாரத்தில் வரும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப பொறுப்புடன் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக செயல்படுவீங்க. ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியில் அந்த டைம் ஈடுபடுவீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் அதுக்கப்புறம் தான் அது வெற்றி பெற மாதிரி இருக்கும். கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவியோடும் பிள்ளைகளோடும் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய செயலில் சின்ன சின்ன கோபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்களே கோபப்படாமல் நிதானமாக இருந்தால் கூட உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி சில பேர்லாம் பேசுவாங்க. அது உங்களுடைய நிதானத்தை இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கோபப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிதானமாக செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக அமையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருந்தாலும் இந்த டைமு கோபம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாத மாதிரி சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட வேண்டாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதில் ஒரு விதமான அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஒரு காரியத்தை இந்த வாரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு இந்த வாரத்தில் கிடைக்கும். மனதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமு பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக பணம் கொடுத்துட்டு அவன் திருப்பி கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பணம் கூட இந்த வாரத்தில் திரும்பி கிடைக்கும். அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா இந்த டைமு கையில் காசு இல்லாமல் புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்களே அது எல்லாமே இங்கே சரி செஞ்சிடுவீங்க. விட்டு கொடுக்குற மனப்பான்மை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக அமையும். அதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் பேசுகிறதையே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம். முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் நிதானமாக ஒரு முடிவெடுங்க. அது உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு உடனே பிரச்சனையில் இறங்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அவசரப்பட வேண்டாம். கோபமும் பட வேண்டாம். நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளரும் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு லாபமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு முடிந்த அளவுக்கு பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது சித்தர் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த சித்தர்களை வழிபட்டுக்கிட்டு வாங்க. அந்த சித்தர்களை வழிபடுறதுனால உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும்.
அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் உள்ள அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு சித்தர்களுடைய ஆலயம், ஜீவ சமாதி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சமாதி போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.